நமது தமிழகத்தில் இருக்கும் கோவில்களில் சிறப்பு தரிசனம் டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்படுகின்றதா? அதே போல விஐபி தரிசனமும் ரத்து செய்யப்படுகின்றதா? அப்படிதாங்க தோணுது. ஏன்னா ரீசெண்டா போன வாரத்தில் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்ததுங்க. விஹெச்பி என சொல்லப்படும் விஸ்வ இந்து பரிஷத் தமிழக கோவில்களில் பல முறைகேடுகள் நடக்குது என்று ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. சிறப்பு நீதிமன்றம், அதாவது இந்த சம்மரில் இருக்கிற வெக்கேஷன் பெஞ்ச் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் ஜஸ்டிஸ் வி. லக்ஷ்மி நாராயணன் அவர்களும் தான் அந்த இரு நீதிபதிகள் முன்னதாக இந்த கேஸ் இப்போ வழக்காடப்பட்டு இருக்கு. அந்த கேஸ்ல தான் இந்த இரண்டு நீதிபதிகளுமே கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. எதற்காக விஐபி தரிசனம், எதற்காக சிறப்பு தரிசனம்? கடவுள் முன்னாலே எல்லோரும் சமம் தானே? அப்படி இருக்கும்போது எதற்கு விஐபி தரிசனன்ற பேரில் பக்தர்களை ஓரம் கட்டிட்டு அவர்களுக்கு சிறப்பு முன்னுரிமை கொடுக்குறீங்க? அதே மாதிரி சிறப்பு தரிசனன்ற பேரில் எதுக்கு மற்ற பக்தர்களை காக்க வைக்கிறீங்க? இந்த சிறப்பு தரிசனத்தையும் விஐபி தரிசனத்தையும் ஏன் நிறுத்தக்கூடாது? அதை தவிர அந்த இரு நீதிபதிகளும் கரிசனத்தோடு என்ன சொன்னாங்க, நீங்கள் சிறப்பு தரிசனம் கொடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணிங்கன்னா ஒன்லி சில கேட்டகரிக்கு மட்டும் கொடுங்க. அதாவது முதியோர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அல்லது கர்ப்பிணி பெண்கள், பிரெக்னன்ட் உமன், அல்லது குழந்தைகளோடு வரும் பெண்கள், அல்லது மாற்றுத்திறனாளிகள், இதை போன்றவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து சிறப்பு தரிசனம் கொடுக்கணுமே தவிர, அதுவுமே கட்டணம் இல்லாமல் கொடுக்கணுமே தவிர வேற எதற்கு சிறப்பு தரிசனம் கொடுக்குறீங்க? வேற எந்த வகையில் விஐபி தரிசனம் கொடுக்குறீங்க? கடவுள் இந்த விஐபி தரிசனத்து வருவர்களுக்காக தனியாக காத்திருக்கிறாரா போன்ற கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருக்குங்க. ஸோ நம்மளுடைய இந்த வீடியோலையுமே நம்ம அதை பற்றி தாங்க பேச போகிறோம். உண்மையிலே நம்ம பார்த்தீங்கன்னா நாள் கிழமையில் கோயிலுக்கு போனால் இந்த விஐபி தரிசனன்ற பேர்லையும் சிறப்பு தரிசனன்ற பேர்லையும் பார்த்தீங்கன்னா மக்களை பல மணி நேரம் காக்க வைக்கிறத நம்ம இன்னைக்கு பெரிய பெரிய கோயிலில் பார்த்துட்ருக்குறோம். 3 நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக பெருவிழா நடந்தது. அந்த திருவிழாவின் போது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் 80க்கும் மேற்பட்டோர் மயக்கமுற்று விழுந்ததை நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடும் வெயிலில் பல பேர் மயக்கமுறதையும் அவதிப்படுறதையும் வீடியோக்களை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் சாதாரண உள்ளூர் மக்களே 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்திருந்து தான் தரிசனம் பெறும் நிலைமை பார்க்குறோம். இதற்கெல்லாம் மறைமுக காரணம் பார்த்தீங்கன்னா இந்த விஐபி தரிசனமும் சிறப்பு தரிசனம் தாங்க. ஆமாங்க, கால் கடக்க இந்த தர்ம தரிசனம் என சொல்லப்படும் பொது தரிசனத்தில் மக்கள் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஐபி உள்ளே வருவார். அவர் தரிசனத்துக்காக எல்லா வழிகளும் நிறுத்தப்பட்டு விஐபி உள்ளே போகும்போது பின்னாடி 2 அர்ச்சகர்கள் முன்னால் ஆலய நிர்வாகிகள்லாம் போவாங்க. கடவுள் முன்னால் நேராக போயிட்டு அந்த கருவறையின் முன்னால் சுவாமியின் முன்னால் அவர்களுக்கு நிற்க வச்சு மாலையெல்லாம் போட்டு கடவுளுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து அவர்களுக்கு சிறப்பு பூஜை நடத்தி முடித்து தட்டில் பழமெல்லாம் வச்சு தருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த விஐபிக்கு தரப்படுகின்றது. இத்தனையும் நடக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகுங்க. கூடவே விஐபி கூடவே அவங்க குடும்பம் கூட வந்திருக்கோம். அதனால் அவர்களுக்கெல்லாம் தரிசனம் தந்துட்டு அவங்கெல்லாம் போன பிறகு தான் மீண்டும் கியூ ஓப்பன் பண்ணும். இதனால் அரை மணி நேரம் 1 மணி நேரம்ட்டு பல பெரிய கோவில்களில் சாதாரண மக்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்காராங்க. இதே தாங்க சிறப்பு தரிசனமும். என்கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக நான் ஒரு 100 ரூபாய் வாங்கினேன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் பணம் இல்லைன்னா அவங்க போய் நிற்கணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம்ட்டு வெயிலில் நிற்கணும். பல கோயில்களில் மேற்கூரைகளை நிற்க வைக்கிறது கூட இல்லைங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சில கோயில்களில் வெண்ணிறத்தில் அந்த சுண்ணாம்பு படிவ மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறாங்க, சூடு தாங்கி அதில் நடக்கணுன்றதுக்காக. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கூரையை தாண்டி தான் பல இடங்களில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய பெரிய கோயில்களில் இன்றைக்கி கியூ நிற்குதுங்க. 5 மணி நேரம்ன்றது சர்வ சாதாரணமான ஒரு நேரமாக தரிசனத்துக்கு மாறிடுச்சு. ஏன் அப்படி தான் கேள்வி. ஏன்னா பிற மாநிலத்திலிருந்து வர பக்தர்கள் அவங்களோட அவசரத்தின் காரணமாக சிறப்பு தரிசனத்துக்கு 500 1000 டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளூர் மக்கள் அவன் தினம் அவனுடைய பெருமாளையும் அவனுடைய சிவனையும் அவன் வணங்கிட்டு போனோம். ஆனால் வந்தான்னா அவன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்துட்ருக்க வேண்டியதுங்க. ஏன்னா தினந்தோறும் அவன் 500 ரூபாய் 1000 ரூபாய் தர முடியாது. எங்கிருந்து வர அவன் ஒரு நாளைக்கு வர 500 ரூபாய் 1000 ரூபாய் தந்துட்டு போகிறான். இவனை காக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பணம் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்களுக்கு அவதியம் தாங்க இன்றைக்கி தமிழக கோயில்களில் பல கோயில்களில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலைங்க. தமிழக அரசு காரணமும் சொல்லலை,
பட் இந்த பிரச்சனைகளில் தமிழக அரசு தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்குங்க. உண்மையிலே இந்த விஐபி தரிசனன்ற ஒரு கான்செப்டே ரத்து பண்ணணுங்க. அப்போ தாங்க கியூ வேகமாக நகரும். இந்த மாதிரி வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் அமைச்சருக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிற சிஸ்டத்தையும் ஸ்டாப் பண்ணணுங்க. மேபி அவர்களுக்கு ஒரு சிறப்பு வழியான ஏற்படுத்தலாம். ஆனால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவங்களுக்கு சிறப்பு பூஜையெல்லாம் கொடுக்காம மக்களோட மக்களாக அவங்க வந்து கிட்ட வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணுங்க. இது கொண்டு வந்தால் தான் உருப்படுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல கோவில்கள் கடந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு பஸ்ஸு பிடிச்சி போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு திரும்பிவிடுங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியே அங்கே நிலைமை இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். அதற்கெல்லாம் காரணம் இந்த சிறப்பு தரிசனம்ன்ற பேரில் கட்டையை போட்டு தட்டியை போட்டு அப்புறம் இரும்பு கம்பிகளை கொண்டு மறைச்சி பார்த்தீங்கன்னா சிறுவாபுரின்னு ஒரு கோவில் இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து. முன்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் போனீங்கன்னா எத்தனை தடவைனா தரிசனம் பண்ணலாம், உள்ளே போகலாம் வரலாம். அப்போல்லாம் வந்து எந்த விதமான ஒரு நிறுத்தமே கிடையாது. போவீங்க, சுவாமி கும்பிடுவீங்க, வருவீங்க. அப்படி தான் இருந்தது. 10 வருஷம் இன்றைக்கி அந்த கோவிலேருந்து புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கெல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனால் உள்ளே போய் நின்று வரணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகுதுங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சொல்ல முடியாத கூட்டங்க. அதற்கெல்லாம் காரணம் இந்த சிறப்பு தரிசனம் டிக்கெட் பேரில் அவங்கெல்லாம் வந்து 100 ரூபா அப்படின்னு டிக்கெட்லாம் போட்டு அதில் நிறைய பேர் கொண்டு வந்து அவங்களுக்கு ப்ரியாரிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா 10 தடுப்புங்க அந்த கம்பியை போட்டு, ஏன்னா வந்து இடம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அந்த யூ மாதிரி போட்டு அந்த கம்பிகளுக்குள்ளே வந்து போகிற மாதிரி 10 அமைப்பு வச்சுருக்குறாங்க. அது உள்ளே வந்து மேலே ஏறி இறங்கி போய் அங்கே இருக்கிற பாலசுப்ரமணிய தரிசனம் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகுதுங்க மக்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ நம்முடைய தமிழக அரசும் சரி, நம்முடைய மாண்புமிகு நீதிபதிகளும் சரி, இந்த கேஸில் மனம் ஒத்து அவர்கள் வந்து அந்த ஒரு நீதிபதிகள் தீர்ப்பும் வழங்கணும். இந்த மாதிரி விஐபி தரிசனங்கள் கூடாது, அதே மாதிரி சிறப்பு தரிசனங்கள் கூடாது. சிறப்பு தரிசனம்ன்றது கட்டணம் இல்லாமல், நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ப்ரெக்னென்ட் விமன், குழந்தைகள் வைத்திருக்கும் தாய்மார்கள், மேபி ஒருத்தர் 2 அவங்க கூட போகலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு ஒரு துணை, வயது முதிர்ந்தோர் அவர்களுக்கு ஒருத்தர் துணை. இப்படி இந்த 4 கேட்டகரி அனுப்பிச்சா அது போருங்க. அதுவும் கட்டணம் இல்லாமல். இது எல்லாமே கடகடன்னு போகுங்க. இந்த நீங்கள் சிறப்பு தரிசனன்ற பேரில் ஒருத்தர் குறுக்கில் கொண்டாந்து விடுறது, 500 ரூபாய்க்கு ஒரு லைன், அவங்க உள்ள நுழைவாங்க ஒரு கட்டத்தில், 1000 ரூபாய்க்கு ஒரு லைன், அவங்க ஒரு லைனில் நுழைவாங்க, 100 ரூபாய்க்கு ஒரு லைன். இந்த 3 லைனையும் தாண்டி அவன் பொது தரிசனத்துக்கு வரத்துக்குள்ளே 5 மணி நேரம் ஆகிடுதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு போன பிறகு பொது தரிசனத்துக்கு பெருமாள் அங்கே இருப்பாருங்க. முதல்ல விஐபி தரிசனம், அதுக்கு ஒரு லைன், அதுக்கு அடுத்தது 500, அதுக்கு அடுத்தது 100, 4ஆவதாக ஒரு லைன் இருக்கு பாருங்க, அங்கே தான் பொது தரிசனம். பெருமாளை முன்ன வந்து சாதாரணமாக இது கிட்ட இருந்து பார்த்தவன் இன்றைக்கி வந்து ஒரு 200 அடி 100 அடி 350 அடி பின்னால் இருந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்காகிறான். அது மட்டும் இல்லைங்க, அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்கும் போகிறதுக்குள்ளே அவனை வெளில தள்ளுறது தான் இன்றைக்கி இருக்குது. போ 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 அப்படின்னு வெளில தள்ளுறாங்க. ஸோ பல கோயில்களில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த மாதிரி விஐபி தரிசனத்தையும் சிறப்பு தரிசனத்தையும் முடிச்சு விடுறதாங்க. இந்த வீடியோ மூலம் நம்ம வந்து 2 மாண்புமிகு நீதிபதிகளுக்கும் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம், விண்ணப்பம் வைக்கிறோம். ஐயா, தயவு செய்து இந்த விஐபி தரிசன முறையை ஒழிங்க, சிறப்பு தரிசனத்தையும் நீங்கள் வந்து தடுத்து நிறுத்துங்க. நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா பக்திக்கு குறைவில்லைங்க. எல்லா கோவிலும் கூட்டம் நிரம்பி வழியுது. இளைஞர்களும் நிறைய பேர் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் இப்படியே வந்து மணிக்கணக்கில் நின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி குறைந்து அந்த கோவில் மேல் ஈர்ப்பு குறைந்து அவங்க வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அறவே விட்டாச்சு சில ஆண்டுகளாக. ஏன்னா எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயில்களில் ஆடி மாதத்தில் கயிறு கட்டி கட்டையை போட்டு சிறப்பு தரிசனம். ஸோ நம்மெல்லாம் போனால் வெயிலில் காத்திருக்கணும். அது ஆடி மாதன்றது நல்ல வெயில் மாதங்க. நமக்கெல்லாம் இந்த ஒரு வட மாவட்ட பகுதியெல்லாம் நம்மெல்லாம் காத்துட்ருக்கணும். ஆனால் சிறப்பு தரிசனம் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் டிக்கெட் வாங்கலாம், உள்ளே போய்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் ஊர் உள்ளேயே நுழைய முடியாத மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேயே காரெல்லாம் ஸ்டாப் பண்ணி நடந்து போன்னு வேறு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து முடியாது பல பேருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குதுங்க. அதனால் மாண்புமிகு நீதிபதிகள் நம்முடைய இந்த கோரிக்கை ஏற்று, அதே மாதிரி தமிழக அரசும் நம்முடைய இந்த கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து விஐபி தரிசனத்தையும் ரத்து செய்யணும். அதே போல்
சிறப்பு தரிசனத்தையும் ரத்து செய்யணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முதல் முறை உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா இது நம்ம எல்லாரையும் பாதிக்கிற விஷயம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம்.